வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம். உணவே மருந்து என்கின்ற அழகிய சேனலுக்கு சிறுலிபுத்தூரிலிருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த். டாக்டர் துர்காதேவி பிஎஸ்எம்எஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரான்ச். ஐயா, இப்போ நம்ம முன்னாடி படிகாரம் சிலாசத்து குங்குலியமாக வச்சுருக்கீங்க. இதை வச்சு நம்ம என்னையா தயாரிக்க போகிறோம்? இப்போ வெள்ளை குங்குலியம் இருக்குமா, இது வந்து சலாசத்து. இந்த சலாசத்துங்கிறது வந்து கற்பூர சலாசத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கற்பூரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டில் வந்து கற்பூரம் பொருத்துவோம்ல, அந்த கற்பூரம் பாருங்க, இது வந்து கிறிஸ்டலா இருக்கும். இது வந்து மலையில கிடைக்கக்கூடிய ஒரு பாறை. இன்னொன்று வந்து ஜிலா ஜித்து. அது வந்து ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஜிலா இது வந்து தமிழ்நாட்டிலேயே கிடைக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா இடத்துலையுமே மண்ணில் தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு கல் பாறை வகையை சேர்ந்ததுன்னா இது வந்து உடலை ரொம்ப குளிர்ச்சிப்படுத்தும். அந்த ஜிலா ஜித்து அப்படிங்கிறது வந்து இமயமலையில வந்து ஒரு கம்மு மாதிரி பூமியில இருந்து விளைஞ்சி வெளியே வருது. அது வந்து பியூர் பிளாக் கலர்ல இருக்கும். இது பக்கத்துல இருக்கிறது வந்து படிகாரம்னா, இது மூணுமே உடம்ப வந்து குளிர்ச்சி பண்றதுல ஒரு அற்புதமான பொருள். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குங்குலியத்தை வந்து இளநீர் தண்ணீர்ல இதை நொறுக்கி வேக போட்டு எடுக்கணும். திரும்ப இது இளநீர் கொதிக்கிற இளநீர் தண்ணியில போட்டு எடுக்கும்போது இது மொத்தமா மோல்ட் ஆயிரும். திரும்ப உடச்சி பவுடர் பண்ணி திரும்ப இப்படி 7 முறை இளநீர் தண்ணீர் ஊற்றணும். இதை வந்து சோத்து கத்தாழையை 2ஆக கட் பண்ணிட்டு, அப்படியே அந்த சோத்து கத்தாழை பெரிய மடலை 2ஆக கட் பண்ணி இந்த கல்லை உள்பக்கமாக வச்சு சீலை மண் பண்ணி நல்லா ஒரு 50 ஏரில் புடம் போட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே பவுடராக மைதா மாவு மாதிரி கையில் எடுத்து நசுக்கணும்னா மாவு மாதிரி இருக்கும். இந்த படிகாரத்தை வந்து பவுடர் பண்ணி நொறுக்கிட்டு கொதிக்கிற பாலுக்குள்ளே போடணும். போட்டு காய்ச்சி அப்படியே பாலை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் செட்டிலாக வச்சிடணும். அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றிடணும். மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பால் வந்து தண்ணி ஆயிரும். கீழே வந்து இந்த படிகாரம் ஆச்சரியமாக இருக்குமா, எல்லாரும் செஞ்சு வேணால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிரமிடு மாதிரியே அப்படியே 4 டைமண்டாக இருக்கும். அப்படி டைமண்டா கீழே டைமண்டா அப்படியே பிரமிடை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். மேலே தண்ணியை பூரா வடிச்சிட்டு கீழே இருக்க அந்த டைமண்ட் மாதிரி இருக்க எடுத்து வெயிலில் காய போட்டு திரும்ப இதை பவுடர் பண்ணி இதை வந்து வறுத்து எடுக்கணும்னா, வறுக்கும் போது இது வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சு தண்ணியாகி அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் மாதிரி பவுடர் ஆகும். இதையும் அதே மாதிரி புடம் வச்சு எடுக்கணும். இதை வந்து இளநீரில் 7 முறை சுத்தி பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையுமே சம அளவு இதை வந்து சம அளவு பண்ணி 500 மில்லிகிராம் கேப்சூலில் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா, வெள்ளைப்படுதல் சில நேரத்துக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு இருக்காது. ஒரு வயசுக்கு அப்புறம் வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும். அந்த வெள்ளைப்படுதல் ஆரம்பித்ததுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே ரொம்ப அட்டாச்சாக பேச மாட்டாங்க. அது வரைக்கும் வீட்டில் எல்லாரு மேலேயும் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே மனசில் ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அந்த தாழ்வு மனப்பான்மை வந்தவுடனே அவங்க மேலேயே அவங்க கோவப்படுவாங்க. அடுத்தவங்க மேலே எரிஞ்சு விழுவாங்க. இதை பார்த்தாலே அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குன்னே சொல்லிடலாம். வெள்ளைப்படுதல் வந்து அளவுக்கு அதிகமாக போகுது அப்படின்னா பெண்களுக்கு வந்து உயிரை கூட வாங்கக்கூடிய ஒரு கொடுமையான நோய்மா அது. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு மகளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னா இதை நினச்சிக்கிட்டே அவங்க அம்மாட்ட கூட சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வந்து என்ன மருந்து இருக்கும், இதுக்கு மருந்து இருக்கா இல்லையா அப்படின்னே தேடிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம இது 3ஐயும் சுத்தி பண்ணி இதை நம்ம ஏன் ரொம்ப ஃப்ராங்கா எல்லாருக்கும் காமிக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். எத்தனை பேருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும்? இந்த கேப்சூலுமா காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் 1 மாசத்துல 50% மேலே குறைஞ்சிடும். வெள்ளைப்படுதல் எதனால ஏற்படுது பெண்களுக்கு? பெண்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சூடுமா, அது போக அவங்க அணியக்கூடிய உள்ள ஆடைகள், அவங்க வந்து எப்பயுமே ஒரு பேண்டீஸோடயே இருப்பாங்க. பெண்களுக்கு அவங்க உடம்புல இருக்கிற அளவுக்கு அதிகமான உஷ்ணம் அவங்களுடைய பெண் உறுப்பு வழியாக தான் அந்த உஷ்ணங்கள் வெளியேறும். அந்த உஷ்ணம் வெளியேறாம உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் உடம்புல இருந்து இயற்கையாகவே உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். இவங்க வந்து நம்ம பாரம்பரிய உடை உடுத்தும்போது, நம்ம புடவை, தாவணி அந்த மாதிரி உடுத்தும்போது யாருக்குமே நிறைய வெள்ளைப்படுதல் பேஷண்ட் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு, சுடிதாரு, என்னென்னமோ மாடலாக ட்ரெஸ் வந்துருக்கு. இவருக்கு வந்து இவங்க கம்பல்சரி பேண்டீஸ் அணிய வேண்டியிருக்கு. இப்படி அணியறதுனால அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும். அது ஹோம் ரெமெடி வந்து சோத்து கத்தாழையை வந்து தோலை சீவிட்டு உள்ள இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து சின்ன சின்ன பீஸா வெட்டி 7 முறை தண்ணீர்ல கழுவிட்டு காலையில மென்று சாப்பிடணும்னா சிலவங்க கசக்குது, சிலவங்க வாசனை அடிக்குதும்பாங்க. சின்ன பீஸா வெட்டி
வாய்க்குள்ள போட்டு தண்ணி ஊற்றியும் முழுங்கிடலாம். டெய்லி ஒரு 10 பீஸ் காலையில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்காது. அதுபோக நிறைய பேர் வீடுகளில் ரணகல்லி அப்படின்னு சொல்லி ஒரு செடி வளர்ப்பாங்க. சின்ன நமக்கு 10th ஸ்கூலில் வரும் பாடப்படிப்பில், கட்டி போட்டால் குட்டி போடும்னு. அந்த இலையில கார்னரில் அதாவே ஒரு செடி முளைக்கும். அந்த செடியோட இலைய ஒரு 3 இலைய அரைச்சி மோரில் கரைச்சி குடித்தாங்க அப்படின்னா அது சரியாகும். இளநீர் சாப்பிடலாம், சப்ஜா விதை சாப்பிடலாம், பாதாம் பிசின் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா வெள்ளை விடுதல் வேகமாக குறையும். வேற போதுமா? நன்றி. இதில் உள்ள உங்கள் சந்தேகங்களை கீழே உள்ள ஃபோன் நம்பரில் கேட்டு எங்கள் துர்காமா பிஎஸ்எம்எஸ் டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட இதுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.